அ இந்த அப்ப எக்கனாமிக் அசைன்மென்ட்ல வந்து பேலன்ஸ் கொஸ்டின வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணுவோம். அ நல்லா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த டிஸ்கஷன் பண்ற எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து அசைன்மென்ட் டைம்ல மட்டும் நீங்க அந்த ரெக்கார்டிங்க பார்க்காம, ஃபைனல் எக்ஸாம் டைம்ல கூட நீங்க இத யூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இந்த மாரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து இப்ப இஎஸ்பிஎம்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் பிஎம்எஸ் செய்யும் பொழுது லெவல் 3 அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு கூட நான் இந்த சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய விஷயம். ஸோ நீங்க இந்த அசைன்மென்ட் ரெக்கார்டிங் வந்து ஃபைனல் எக்ஸாம் டைம் கேட்டா கூட யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ நாங்க இப்ப பார்த்தோம். நிரம்பல வந்து தீர்மானிக்கிற காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து நிரம்பல்ல வந்து வலப்புறம், நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்றதுக்கு. அப்படி இல்லாட்டி நிரம்பல் கோடு சாதகமா இருந்தா, அந்த கோடு வலப்புறம் நகரும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான காரணிகள் என்னென்னதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின் நாங்க பார்க்குறோம். இந்த நிரம்பல் மாற்றம் காரணமாக, அதாவது நிரம்பலை பாதிக்கக்கூடிய காரணிகள். அப்படி இல்லாட்டி நிரம்பலுக்கு வந்து பாதகமான காரணிகள். நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்னதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ வந்து விளக்கப்படுத்துறதுக்காக வந்து எங்களுக்கு அவங்க அசைன்மென்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு தந்திருக்காங்க. அ அதாவது வந்து காய்கறி சந்தை சூழல். கன்டெக்ஸ்ட் த வெஜிடபிள் மார்க்கெட். வெஜிடபிள் மார்க்கெட் பத்தி தான் கேட்குறாங்க. அப்ப நாங்க இங்க முதலாவது படிச்ச மாரி நிரம்பல் மாற்றம்னா வலப்புறம், இடப்புறம் நகருது. அதே மாரி நிரம்பல் அதிகரிப்புன்னு சொன்னா கோடு வலப்புறம் நகருதுன்னு சொல்லி படிச்சோம். அதே போல வந்து இப்ப இந்த நிரம்பல்ல வந்து பாதகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்னா, நிரம்பல் கோடு என்ன நடக்கும்? இடப்புறம் நகரும். அப்ப நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும்னு சொல்லி சொன்னா, நாங்க அதுக்கான ஒரு சின்ன குட்டி விளக்கமுனையும் குடுக்கணும் தானே! அதாவது சப்ளைக்காவுல வந்து நாங்க படிச்சோம். விலை மாறாதிருக்க விலை மாறாதிருக்க, நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் வந்து பாதகமாக மாற்றமடைவதன் காரணமாக பாதகமாக மாற்றமடைவதன் காரணமாக நிரம்பல் கோடு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எஸ்ல இருந்து S1 ஆக உட்புறம் நோக்கி நகர்வடையும். அப்படி இல்லாட்டி நாங்க அத சொல்லலாம். இடப்புறம் நோக்கி நகர்வடைறத தான் நிரம்பல் குறைவுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். நிரம்பல் குறைவுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அதத்தான் வந்து நான் இங்க வரைபடத்துல வரையிறேன். இந்த P1ன்னு சொல்ற கோடு தான் விலை அதாவது நிலையா இருக்கும்னு சொல்லி சொல்றோம். விலை மாறாதிருக்க நிரம்பல்ல வந்து செல்வாக்கு செலுத்துற மற்றைய காரணிகள் மற்றைய காரணிகள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இடப்புறம் நகர்வடைறத தான் நிரம்பல் கோடு வந்து என்ன நடக்குதுன்னா, குறைவுன்னு சொல்லி நாங்க படிப்போம். ஓகேயா? ஸோ அப்ப பாருங்க இந்த நிரம்பல் கோடு வந்து நான் இடப்புறம் நகர்த்துறேன். இடப்புறம் நகர்த்தும் பொழுது பாருங்க, அப்ப இந்த QS இருந்தது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, QS1 ஆக வந்து உட்புறம் நோக்கி நகர்வடையும். இந்த அம்புக்குறிகள் வந்து கண்டிப்பா நீங்க குறிச்சு காட்டணும். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டா அந்த ஒரு வரைபடம் விளக்கம் தேவைப்பட்டுச்சு என்று தெ காட்டணும் என்று சொல்லி சொன்னா, இந்த மாரி தெளிவான விளக்கங்கள் வந்து வரைபடத்துல வந்து நாங்க குறிப்பிட்டு காட்ட வேண்டும். இதுதான் நிரம்பல் குறைவு. அப்ப இந்த நிரம்பல் குறைவுக்கு ஏற்படக்கூடிய காரணங்கள், பாதகம் நிரம்பல் குறைவுக்கு நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்வுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்காக வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, எந்த மார்க்கெட்ட உதாரணமா நாங்க எடுக்கிறோம் இப்ப? மரக்கறி சந்தைய உதாரணமா எடுக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த மரக்கறி சந்தைய நாங்க உதாரணமா எடுக்கும் பொழுது வந்து, முதலாவது விஷயம் பாருங்க, நிரம்பல் கோடு. இந்த பாருங்க நான் இங்க இந்த எக்ஸாம்பிள்க்கான கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள் மார்க்கெட்ன்னு சொல்லியே இருக்கு. நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்வதற்கான காரணங்கள் தான் இந்த விஷயங்கள். ஓகேயா? அப்ப பாருங்க. அப்ப முதலாவது வந்து இன்கிரீஸ் த பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸோ, இன்கிரீஸ் த பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? தொடர்புடைய பண்டங்களின் விலை. தொடர்புடைய பண்டங்களின் விலை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நாங்க படிச்சோம். இங்க இங்க நாங்க பார்க்கணும் மரக்கறி சம்பந்தமா. அப்ப மரக்கறின்னு சொல்லி சொன்னாலே நாங்க சொல்லலாம். ஒரு மரக்கறி உற்பத்தி செய்றதுக்கு வந்து என்ன தேவைப்படுது? உரம் தேவைப்படுது. அப்போ உரங்களின் விலை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதிகரிக்கும் பொழுது, அந்த உரத்த பயன்படுத்தி மரக்கறி உற்பத்தி செய்யும் பொழுது, மரக்கறிய வந்து உற்பத்தி செய்ற அளவ என்ன செய்வாங்க? குறைச்சிருவாங்க. அப்ப மரக்கறி அளவ குறைச்சிட்டா, நிரம்பல் என்ன நடக்கும்? குறையத் தொடங்கும். நிரம்பல் குறைவடையத் தொடங்குதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் நகருதுன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இன்கிரீசிங் பிரைஸ் ஆஃப் த அதர் குட்ஸ் அப்படி இல்லாட்டி இன்கிரீசிங் இன் த பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? அதுவும் இல்லாட்டி நாங்க இப்படியும் சொல்லலாம். ஒரு பொருள பயன்படுத்தும் பொழுது, அந்த பொருளோட தொடர்பு படுத்தி பயன்படுத்துற பொருட்களோட விலை அதிகரிப்பணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மரக்கறி சாப்பிடுறவங்கள எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்ப இந்த மரக்கறிகள்ன்ற வந்து
இப்ப மரக்கறி சாப்பிடுறவங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க மரக்கறிய வந்து கூடுதலா வந்து எதோட சாப்பிட முடியும்? சோறோட தான் நாங்க சோறு இப்ப சோறு சாப்பிடுறவங்கன்னு சொல்லி மரக்கறி சாப்பாடு சாப்பிடுறவங்க. இப்ப இந்த என்ன சொல்றது? இப்ப மரக்கறின்ற சோறு சாப்பிடுறவங்க வந்து அடிக்கடி இந்த சைவ சாப்பாடு எடுக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க? மரக்கறிய தான் கூடுதலா விரும்பி உண்ணுவாங்க. அப்ப இந்த சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப சோறு நாங்க சொல்லுவோமே அரிசியின் விலை என்ன நடக்குதுன்னு சொன்னா கூட தொடங்கிட்டு. அப்ப அரிசியின் விலை கூட தொடங்கும் பொழுது, இந்த சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்க வந்து மரக்கறிக்கு என்ன சொல்றாங்க? இப்ப மரக்கறி வந்து சாப்பிடுறது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப அரிசியோட வந்து தான் மரக்கறி சாப்பிடுறேன்னா சோறோட தான் மரக்கறி சாப்பிட முடியும். அப்ப என்ன செய்வான்னு சொன்னா, அப்ப அங்கன மரக்கறியின் அளவ வந்து குறையத்தான் தொடங்கும். காரணம் என்ன? அது அந்த மரக்கறியோட சாப்பிடுற அரிசிக்கான விலை வந்து உயர்வடைகிற நேர. ஊரத்த நீங்க அங்கன உதாரணமா சொல்ல முடியும். சரியா? சோ அதுதான் அங்கன வந்து உதாரணங்கள் குடுக்கணும். அடுத்தது இன்கிரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன். அதாவது இன்கிரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் த புரொடக்ஷன்னு சொல்லி சொன்னா, இந்த மரக்கறிகள வந்து உற்பத்தி செய்றதுக்கான உற்பத்தி செலவுகள் வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப உற்பத்தி செலவுகள்னு சொல்லும் பொழுது வந்து, அந்த மரக்கறி உற்பத்தி செய்ற விவசாயிகளுக்கான கூலியா இருக்கலாம். அந்த மரக்கறி உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்ற அந்த நிலம் உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் இங்க சொன்ன மாரி இந்த இன்கிரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் புரொடக்ஷன் இன்புட்டும், இந்த இன்கிரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனும் கிட்டத்தட்ட சேமே தான். அது 2யும் ஒரே காரணியா நீங்க கருத்தில் கொள்ளலாம். அப்ப அந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய சம்பளம், அந்த மரக்கறிகள் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மரக்கறி உற்பத்தி பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய இப்ப அறுவடை செய்யப்படுகின்ற அந்த மெஷின்ஸ் அதெல்லாம் வந்து இயந்திரங்கள்ல விலை அதிகமா காணப்படுது. இந்த நிலம் அந்த மரக்கறி உற்பத்தி செய்யப்படுகிற அந்த நிலத்துக்கான வாடகை அதிக அளவு காணப்படுது. அப்படி இருக்கும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த பொருட்களுக்கு அந்த மரக்கறிகளுக்கான உற்பத்தியின் அளவ வந்து என்ன செய்வாங்க? குறைச்சிருவாங்க. நாங்க இந்த கூடுதலா வாடகை கட்டிக்கிட்டு ஒரு தோட்டத்த எடுத்து நாங்க மரக்கறி செய்றது கஷ்டம். அதாவது அப்படி இல்லாட்டி மரக்கறி உற்பத்தி செய்ற விவசாயிகளுக்கு வந்து அதிக அளவு சம்பளம் வழங்குறது எங்களுக்கு கஷ்டம். மரக்கறி பயிர்ச்செய்கைக்காக வந்து இந்த பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க செய்றதுக்கான மெஷினுக்கான காஸ்ட் கூட. சோ இப்படியான ரீசன்ஸ் இருக்கனேல என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, மரக்கறி உற்பத்தி செய்ற அளவ வந்து குறைச்சிருவாங்க. குறைக்கும் பொழுது நிரம்பலின் அளவு குறைந்து, நிரம்பல் கோடு சப்ளை கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, லெஃப்ட் சைடுக்கு போயிரும். அப்புறம் டிட்டரேஷன் த டெக்னிக் ஆஃப் புரொடக்ஷன் ஆர் நாட் இம்ப்ரூவ் ஆஃப் த டெக்னாலஜின்னு சொல்லலாம். தொழில்நுட்ப பயன்பாடு. இப்ப அறுவடை எடுத்துக்கொண்ட இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து இந்த மரக்கறி பயிற்சிகள் இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. ஒரு தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு உற்பத்தியில வந்து பயன்படுத்தாத இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களால அந்த மரக்கறி பயிற்சிகள் அதிக அளவு விளைச்சல் முடியுமா? இல்ல. இப்ப பாருங்க மரக்கறி பயிற்சிகள்லாம் கிருமி நாசினி கொல்லி தெளிக்கணும். அப்படி இல்லாட்டி மரக்கறி அறுவடை செய்யறது பெரிய ஏக்கர் கணக்குல. சோ அப்படி இருக்கக்குள்ள நாங்க இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமா எங்களுக்கு வந்து வேலையை வந்து இலகுவாக செஞ்சு கொள்ள முடியும். ஆனா இதே அந்த பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பங்களோட இயந்திரங்களோட விலை அதிகமா இருக்கு. அப்படி இல்லாட்டி அந்த தொழில்நுட்பங்கள வந்து பயன்படுத்த தெரியாமை. அப்படி இல்லாட்டி இன்னும் நாங்க வந்து அந்த மரக்கறி பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பம் வந்து போதிய அளவு வசதியானது இல்ல தற்காலத்துல உள்ள விளைச்சலுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க அந்த நிரம்பல் செய்யற அளவு என்ன செஞ்சிருவோம்னு சொல்லி சொன்னா அதுல குறைச்சிருவோம். அடுத்தது அன்பேவரபிள் கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன். காலநிலை இந்த மரக்கறி உற்பத்திக்கு வந்து காலநிலைங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த சீரற்ற காலநிலை அதிகளவு மழை பெய்யறது, மண் சரிவு, சூறாவளி, புயல் இந்த மாதிரியான காலநிலை சீரற்ற காலநிலை காரணமாக வந்து மரக்கறி பயிற்சிக்கு வந்து என்ன செய்யும்னா அது பாரிய அளவு வந்து சேதமடையும். அதாவது டிஸ்ட்ராய்ட் ஆகும். அப்படி அந்த சேதமடையக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, மரக்கறி உற்பத்தி செய்ற அளவ வந்து குறைச்சிருவாங்க. அடுத்தது இன்ட்ரோடியூஸ் தி இன்கிரீஸ் தி இன்டைரக்ட் டேக்ஸ் பை கவர்ன்மென்ட். அரசாங்கத்தின் கொள்கை. கவர்ன்மென்ட் பாலிசிஸ்ல வந்து 2 இருக்கு. ஒண்ணு வந்து டாக்ஸ், மத்தது வந்து சப்சிடின்னு சொல்லுவோம். இப்ப அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த மரக்கறி உற்பத்தி பயிற்சியாளர்களுக்கு வரிகள வந்து அதிக அளவுல வசூலிக்கிறது. வரி விடுதலை செய்யாம டாக்ஸ் ரிலீவ் பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த உற்பத்திகளுக்கு அந்த மரக்கறி உற்பத்திகளுக்கான டாக்ஸ வந்து அதிகரிக்கிறது. உற்பத்தி செய்ற உற்பத்தியாளர்கள். மரக்கறி உற்பத்தியாளர்கள்லாம் இவ்வளவு அளவான டாக்ஸ் கட்டணும் அந்த மாதிரியான விஷயம். அப்படி இருக்கக்குள்ள என்ன செய்வாங்க அந்த உற்பத்தியாளர்கள் சப்ளையர்ஸ் அப்படி இல்லாட்டி மேனுஃபேக்சரோ வந்து அந்த பொருளை வந்து மரக்கறியை வந்து உற்பத்தி செய்யற அளவை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா குறைச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது இன்ட்ரோடியூஸ் டு த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் த கவர்மெண்ட் சப்சிடியோ வித்ட்ரோ வந்து எக்ஸிஸ்டிங் த சப்சிடி. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னா மானியம் வழங்குறத குறைக்கிறது. அப்படி இல்லாட்டி இவ்வளவு நாள் வழங்க
வழங்கப்பட்ட மானியத்தை வந்து இல்லாம ஆக்குறது. உரமானியம், பசலை வழங்குறது, கன்றுக்கள், மரக்கறி கன்றுக்கள், விதைகள் வழங்குறது, அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அரசாங்கம் வந்து நிற்பாட்டிட்டாங்க. அப்படி இல்லாட்டி இவ்வளவு நாள் அதிக அளவு வழங்கி கொண்டு இருந்தவங்க இப்ப படிப்படியா குறைச்சு கொண்டு வராங்க. சோ அப்ப இந்த மானியம் வழங்கக்குள்ள இந்த சப்சிடி வந்து குறையும் பொழுது என்ன செய்வான்னு சொன்னா விவசாயிகள் எல்லாம் தீர்மானிப்பாங்க, நாங்க இன்னும் இந்த மரக்கறி உற்பத்தி செய்யறதுல எந்த ஒரு லாபமும் இல்ல, மரக்கறி உற்பத்தி அப்படியே நாங்க நிப்பாட்டுவோம். அப்ப மரக்கறி உற்பத்தி நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து நிரம்பல் என்ன செய்யப்படும், குறைக்கப்படும். நிரம்பல் குறையப்படும் பொழுது நிரம்பல் அளவு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா படிப்படியா குறைவடைஞ்சிரும். increase price of production input நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். expecting the price decrease of the good concern in the future. அப்ப எதிர்காலத்துல வந்து விலை குறையும் என எதிர்பார்க்கிறது. மரக்கறிகளுக்கான விலை வந்து எதிர்காலத்துல குறையும் சொல்லி எதிர்பார்க்கறாங்கன்னா அப்ப தற்காலத்துல மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, மரக்கறி விலை கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப தற்காலத்துல எதிர்காலத்துல மரக்கறியின் விலை குறையும்னு சொல்லி எதிர்பார்த்தா தற்காலத்துல நுகர்வோர் என்ன செய்வாங்க, மரக்கறிகளை வந்து கொள்வனவு செய்யற அளவை குறைச்சிருவாங்க. மரக்கறியின் அளவு கொள்வனவு செய்யற அளவு குறைஞ்சிட்டா உற்பத்தியாளர் அப்படி இல்லாட்டி வழங்குனர்கள் சப்ளையர்ஸ் என்ன செய்வான்னு சொல்லலாம், மரக்கறி உற்பத்தி செய்யற அளவை வந்து குறைச்சிருவாங்க. மரக்கறி உற்பத்தி செய்யற அளவு வந்து குறைக்கப்படுறதால என்ன நடக்கும்னு சொன்னா நிரம்பல் வந்து படிப்படியா குறைவடைய தொடங்கியது. இதுதான் நீங்க இந்த மரக்கறியை வச்சு எழுதக்கூடிய உதாரணங்கள். டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் இன் த மார்க்கெட். சரி, இப்ப நாங்க மரக்கறின்னு சொல்லி பார்த்தா அதுதான் உண்மையாலுமே வந்து எங்கட என்னதுன்னு சொல்லி சொன்னா நிறை போட்டி சந்தைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப நிறை போட்டி சந்தைன்னு சொல்லி சொல்ற பொழுது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிக அளவான மரக்கறி செய்யற உற்பத்தியாளர் காணப்படுறாங்க. உண்மையாலுமே வந்து தற்காலத்துல வந்து விவசாயிகள் வந்து என்ன அருகி வராங்க, அதாவது குறைஞ்சு கொண்டு வராங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் இந்த மார்க்கெட்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மரக்கறி உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர்கள் அப்படி இல்லாட்டி வழங்குனர்கள் வந்து படிப்படியா குறைஞ்சு கொண்டு வராங்க. இப்படி அவங்க அந்த உற்பத்தியாளர்கள் மரக்கறி உற்பத்தியாளர்கள் குறையக்கூடாது, அப்படி இல்லாட்டி அந்த மரக்கறி வழங்குனர்கள் குறையும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா நிரம்பல் செய்யப்படுற அளவும் அங்க என்ன செய்யப்படுதுன்னா குறைக்கப்படுது. சோ இதுதான் வந்து நீங்க எழுதணும் என்னதுன்னு சொன்னா மரக்கறி சந்தையை உதாரணமா வச்சுக்கொண்டு நிரம்பல் குறைவுக்கான என்னென்ன காரணிகள்னு சொல்லி இந்த மாதிரியான உதாரணத்தோட வந்து நான் இங்க சொல்லி இருக்கிறது வந்து சப்ஜெக்டோட உள்ள நோட்ஸ் தான். அந்த சப்ஜெக்ட்கான உதாரணம் வந்து நீங்க இந்த ரெக்கார்டிங்ல வந்து நான் அப்ப சொல்லி இருக்கிற மாதிரியே வந்து அசைன்மெண்ட்க்கு எழுதுங்க. ஓகேயா? சோ இதுதான் அந்த முதலாவது கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. 1க்கு 10 மார்க்ஸ் படி 4க்கு 40 மார்க்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்து கேள்வி அல்லது நிரம்பல் ஏற்படுற மாற்றம், அதாவது வந்து கேள்வி அல்லது நிரம்பல்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கேள்வின்னு சொல்லி சொன்ன என்னது, குறித்த காலத்துல குறித்த சந்தையில வந்து பல்வேறுபட்ட பொருட்களுக்கு நிலவுகின்ற விலையைத்தான் கேள்வின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு விலைன்னு சொல்லி கேள்வின்னு சொன்னா குறித்த காலத்தில் குறித்த சந்தைக்கு ஒரு பொருளுக்கு நிலவுகின்ற விலையைத்தான் நாங்க கேள்வின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த கேள்வி நிரம்பல்னா என்ன, குறித்த காலத்துல அந்த சந்தையில வந்து உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யப்படுகின்ற அளவு. அப்ப இந்த கேள்வியும் நிரம்பலும் போட்டியிட்டு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் சந்தை சமநிலை விலை மற்றும் சந்தை சமநிலை தொகை வந்து கணக்கிடப்படுது. நீங்க வந்து இது வந்து டேவ் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. சோ நான் இதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூக்காக தாரேன். அதாவது கேள்வியும் நிரம்பலும் வந்து போட்டியிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா சந்தை சமநிலை அடையப்படுகின்றது. சரியா? சோ இதுதான் வந்து அந்த கேள்வியும் நிரம்பலும் போட்டியிடப்படுகின்ற சந்தர்ப்பம்னு சொல்லி நாங்க என்ன காட்டுறேன். ஓகே, அப்ப இந்த சந்தை சமநிலையை தான் வந்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் என்னன்னா இக்யூலிபிரிமியம்னு சொல்லி சொல்றது. டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒன்றே ஒன்று சந்திக்கிற புள்ளியில தான் வந்து இக்யூலிபிரிமியம், இந்த ஈன்னு சொல்றது இக்யூலிபிரிமியம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்ப சந்தை சமநிலை அடையப்படுது. அப்ப இந்த சந்தை சமநிலையை வந்து கேள்வி அல்லது நிரம்பல்ல ஏற்படுற மாற்றங்கள் இப்ப நாங்க படிச்சிருந்தானே நிறைய விஷயங்கள் டெக்ஸ்ட்ல சேஞ்சஸ் ஆகும், என்வாயரன்மெண்ட்ல, டெக்னாலஜில, சப்சிடில, அப்படி இல்லாட்டி வேற என்னது சப்ளை இன்புட் பிரைஸ் வந்து கூடலாம் குறையலாம், சப்ளைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், ஃபியூச்சர்ல அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படி டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரலாம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகலாம் அப்படி இல்லை டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கலாம்,
இந்த மாதிரியான ரிலேட்டட் குட்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னால என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா இந்த டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா மாறலாம்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் கர்வ் அது லெஃப்ட்டுக்கு வரலாம், டிமாண்ட் கர்வ் ரைட்டுக்கு வரலாம், சப்ளை கர்வ் ரைட்டுக்கு வரலாம், சப்ளை கர்வ் லெஃப்ட்டுக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டு ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே சிச்சுவேஷன்ல வந்து டிமாண்ட் கர்வும் சேஞ்ச் ஆகலாம், சப்ளை கர்வும் சேஞ்ச் ஆகலாம். அதைத்தான் வந்து இங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு வரைபடத்திலும் குறிப்பிட்ட மாற்றத்தை வந்து அடையாளம் காண சொல்லியிருக்காங்க. 4 தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 4 விஷயத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா கேள்வி அல்லது நிரம்பல்ல அதிகரிப்பு அல்லது குறைவா, டிமாண்ட்ல வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா, சப்ளைல வந்து டிக்ரீஸா இன்க்ரீஸான்னு சொல்லி எங்களை வந்து கேட்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க, சமநிலை விலை மற்றும் அளவு எவ்வாறு பாதிக்கிறது. இந்த இக்யூலிபிரிமியம் பிரைஸ் அண்ட் இக்யூலிபிரிமியம் குவான்டிட்டியில வந்து என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியும் கேட்கிறாங்க. அப்ப கேள்வி அல்லது நிரம்பல் கோட்டில் ஏற்படும் மாற்றங்கள் புதிய சந்தை சமநிலைக்கு எவ்வாறு வழிவகுக்கும் என்பதற்கான தெளிவான விளக்கத்தை வழங்க. அப்ப நியூ இக்யூலிபிரிமியம் பிரைஸ் அண்ட் நியூ இக்யூலிபிரிமியம் குவான்டிட்டிக்கு வந்து என்னென்ன அதுக்கான வழிவகுக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இது ஆரம்பத்தில் உள்ள இக்யூலிபிரிமியம். இப்ப நியூ இக்யூலிபிரிமியம்னு சொல்லி சொன்னா இந்த பாருங்க, இதுதான் நியூ. இப்ப நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்ந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நியூ இக்யூலிபிரிமியம் பாருங்க, பிரைஸ்ல வந்து என்ன நடக்கும்னா Pல இருந்து P1 ஆக வந்து குறைவடை. சாரி, நான் இதுல வரைபடம் வேற போடுறேன். ஓகே, நியூ இக்யூலிபிரிமியத்தை வந்து நான் உங்களுக்கு ரெட் கலர்ல காட்டுறேன். சரி, இப்போ வந்து நிரம்பல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஓகே, நிரம்பல் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதிகரிப்புன்னு ஏற்படுது. அப்ப நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா விலை வந்து குறைவடைஞ்சு தொகை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகரிக்கும். சரியா, விலை குறைவடைஞ்சு தொகை என்ன நடக்குது அதிகரிக்கும். இந்த பாருங்க, Pல இருந்து P1. சரியா, எனக்கு இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல விளங்கப்படுத்தக்கூடிய கொஸ்டின். பட் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா தேவைக்காகத்தான் நான் இங்க சொல்லி தரேன். இது வந்து Q1, இது வந்து S1 ஆக வரும். இப்ப அதிகரிப்பு தானே, அதிகரிப்புன்னு சொன்னா அம்புக்குறி எல்லாமே பாருங்க, அம்புக்குறி, இந்த அம்புக்குறியெல்லாம் தெளிவா போடுங்க. சரியா, அம்புக்குறிய போடுறதுல ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி சேஞ்ச் பண்ணாலும் ஃபுல் மார்க் இல்லாம போயிடும். இப்ப இது நான் என்ன சொன்னேன், நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்றதை தான் சொன்னேன். நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்றது. ஓகே, சரி, இப்ப அடுத்ததுக்கு வருவோம். ஓகே, இப்ப நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்ந்தா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்ந்தா சரியா. சோ இப்ப நிரம்பல் கோடு நாங்க முதல்ல படிச்சது வலப்புறம் நகருதுன்னு சொல்லி, இப்ப வந்து நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்றத பார்ப்போம். நிரம்பல் கோடு இடப்புறம் நகரக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா தொகையின் அளவு குறைவடைஞ்சு விலை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகரிக்குது. தொகை குறைவடைஞ்சு விலை வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகரிக்குது. இப்ப அம்புக்குறி பாருங்க, இந்த பிரைஸ் இந்த விலை P1ல இருந்து P2வா குறையும். பாத்தீங்களா, அம்புக்குறியெல்லாம் தெளிவா இங்க குறிப்பிட்டிருக்கேன். P1ல இருந்து P1ல இருந்து இந்த நாங்க P2, ஓகே, P2 ஆகுது. இது Qல இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இது இப்ப இது Q1 தானே இருந்துச்சு, இது Q1ல இருந்து Q2 வருது. இது Q1, எனக்கு Q இல்ல. ஓகே, Q1. சோ இதுதான் வந்து இது வந்து Sல இருந்து சாரி அம்புக்குறி பிழைச்சிட்டு அம்புக்குறி பிழைச்சிட்டு ஓகே, அம்புக்குறி வந்து இங்க வரணும். நிரம்பல் கோடு இடப்புறம் தானே நகருது, நிரம்பல் கோடு என்ன ஓகே.
இது Pல இருந்து நான் சொல்றேன் P1ல இருந்து P2 ஆகுதுன்னு சொல்லி இது Q1ல இருந்து Q2 இது வந்து Q1ன்னு எடுங்க இந்த Qவை இது வந்து Sல இருந்து S1 இடப்புறம் நகருது இதுதான் அப்ப பாருங்க நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் நகர்ந்தா சப்ளை கர்வ் வந்து என்ன செய்யுது லெஃப்ட் சைடுக்கு நடந்தா என்ன நடக்கும் பிரைஸ் பிரைஸ் வந்து என்ன நடக்கும் இது வந்து புதிய சமநிலை விலை அப்ப பிரைஸ் வந்து என்ன நடக்கும் நியூ ஈக்விலிபிரியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நியூ குவான்டிட்டி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும் சரியா சோ இதுதான் அப்ப அடுத்த விஷயம் பார்ப்போம் அடுத்தது வந்து டிமாண்ட கொஞ்சம் வச்சு பார்ப்போம் ஓகே டிமாண்டை வச்சு பார்க்கக்குள்ள டிமாண்ட் கர்வ் வச்சு பார்த்தோம்னு சொன்னா நான் இது படிச்சு கொடுக்கறது வந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இது அசைன்மெண்ட்டோட மட்டும் கைவிட்டாதீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட இது 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கொஸ்டின் சொன்னேன் இதுகளில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் விடுறது ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்க்க போறது டிமாண்ட் கர்வ் அப்போ டிமாண்ட் கர்வ்னா எஸ் கர்வ் டி கர்வ் இது கியூ இந்த பாருங்க நான் இங்க குறிக்கிறதெல்லாம் எவ்வளவு ஆர்டரா குறிச்சு கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க இது வந்து பி ஓகே ஸோ இது வந்து நாங்கள் P1ன்னு எடுக்கலாம் இது வந்து Q1ன்னு எடுக்கலாம் அப்போ இதுதான் என்னது சமநிலை ஈக்விலிபிரியம் இப்போ இங்க வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா சார் இங்க ரெண்டுமே இஸ் போட்டு இது டிமாண்ட் ஓகே இது வந்து டிமாண்ட் ஓகே சரியா இப்போ வந்து நாங்கள் டிமாண்ட் கர்வ் வந்து வலப்புறம் நகருதுன்னு சொல்றோம் இந்த வலப்புறம் நகருக்குள்ள பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப டில இருந்து ஓகே நான் இதை வந்து வேற கலர்ல காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியா வேணும் ஓகே ப்ளூ கலர்ல காட்டுறேன் ஓகே வலப்புறம் நகருது இப்போ வலப்புறம் நகருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா பிரைஸ் வந்து என்ன நடக்குது கூடுது பிரைஸ் வந்து இங்கே கூடுது வலப்புறம் நகர்வை அடையக்குள்ள ஓகே அதே மாதிரி குவான்டிட்டி என்ன நடக்குது கியூல இருந்து Q1 ஆக அதிகரிக்குது ஓகே அப்போ புதிய சமநிலை விலை சமநிலை தொகை வந்தீங்கன்னா டில இருந்து D1 ஆக Q1ல இருந்து Q2 ஆக அதிகரிக்குது பிரைஸும் வந்து P1ல இருந்து P2 அதிகரிக்குது அம்புக்குறிகளை இப்ப பார்ப்போம் அம்புக்குறிகள் பார்த்தா இது வந்து என்னது வெளிப்புறம் வெளிப்புறம் இது வந்து டிமாண்ட் கர்வ் D1 இது வந்து அப்புறம் புதிய சமநிலை விலை வந்து E1 சொல்லிருக்கும் இதுதான் டிமாண்ட் கர்வ் வந்து வலப்புறம் நகர்றது சரி இப்ப அடுத்து பார்ப்போம் டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்குது இடப்புறம் நகர்றது அதாவது வந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுது அப்ப லெஃப்ட் சைடு மூவ் ஆகக்குள்ள லெஃப்ட் சைடு மூவ் ஆகக்குள்ள அதே மாதிரி தான் விலையும் கேள்வியும் போட்டுவிட்டு ஈக்விலிபிரியம் பிரைஸ் அண்ட் ஈக்விலிபிரியம் குவான்டிட்டியை வந்து அடையாளம் கண்டு கொள்றாங்க சரியா முதல்ல வந்து வரைபடத்தை எடுத்தோடனே வந்து இங்க Pன்னு சொல்லி குறிச்சிருவீங்க இது வந்து Sன்னு சொல்லி குறிச்சிருவீங்க இது டிமாண்ட் கர்வ் இங்க வந்து Qன்னு சொல்லி குறிச்சிருவீங்க இது வந்து Q1 இது வந்து 0 இது வந்து P1 ஒரு வரைபடம் வரையக்குள்ள இந்த விஷயங்கள் தான் பேசிக்கா முதலாவதா நாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம் டிமாண்ட் கர்வ் வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா உட்புறம் நகர்வடையுது அதாவது நாங்க சொல்லுவோமே இடப்புறம் நகர்வடையுதுன்னு சொல்லி இடப்புறம் நகர்வடைஞ்ச டிமாண்ட் கர்வ் ஓகே இப்ப டிமாண்ட் கர்வ் இடப்புறம் நகர்வடைஞ்சா இப்ப வந்து பாருங்க சமநிலை விலையும் என்ன நடக்குது குறையுது சமநிலை தொகையும் குறையுது குறைஞ்சோன நியூ ஈக்விலிபிரியம் இங்க P1 இருந்தது பாருங்க P1 இருந்தது P2 பிரைஸ் குறையும் Q1 இருந்தது Q2 குறையும் D இருந்தது D1 உட்புறம் நகர்வடையும் இப்ப அம்புக்குறிய போட்டா இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவா விளங்கும் அம்புக்குறி பாருங்கடா எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி ஓகே Qல இருந்து Q1 ஓகே இதுதான் விஷயம் சொன்னா நியூ ஈக்விலிபிரியம் பிரைஸ் நியூ ஈக்விலிபிரியம் பிரைஸ் இருந்தாங்கன்னா இது வந்து E1 இருக்கும் இதுதான் நியூ ஈக்விலிபிரியம் பிரைஸ் இந்த இங்க இருக்கிறது தான் நியூ ஈக்விலிபிரியம் பிரைஸ் இவ்வளவே தான் விஷயம் சரியா இப்ப நாங்க பார்த்தோம் ஒண்ணு என்னது சப்ளை கர்வ் இன்க்ரீஸ் ஆகும் சப்ளை கர்வ் டிக்ரீஸ் ஆகும் டிமாண்ட் கர்வ் இன்க்ரீஸ் ஆகும்
டிமாண்ட் கர்வ் டிக்ரீஸ் ஆகும். இதனால வந்து ஈக்விலிபிரியம் பிரைஸுக்கும் ஈக்விலிபிரியம் குவான்டிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி தான் பார்த்தோம். இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆனது. இன்னொரு விஷயம் இருக்கு இதுல என்னதுன்னா, இதை நீங்க வேணா இந்த ரெக்கார்டிங்கை வச்சு நீங்க ஒரு அட்டவணை ஒன்று தயாரிங்க, ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரே நேரத்துல வந்து டிமாண்டும் சேஞ்ச் ஆகலாம், சப்ளையும் சேஞ்ச் ஆகலாம். ஒரே நேரத்துல வந்து டிமாண்ட் கர்வும் சேஞ்ச் ஆகலாம், சப்ளை கர்வும் சேஞ்ச் ஆகலாம். இப்ப அது எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இப்ப உதாரணத்துக்கு வந்து ஓகே, இது தானே பேசிக் வரைபடம். பேசிக் வரைபடம் ஓகே. ஓகே, பேசிக் வரைபடம் வரைஞ்சோனே பி P1 இது வந்து என்னது 0 Q E இது S இது D இது வந்து Q1. இப்ப நான் சொன்ன என்னது டிமாண்ட் வந்து கூடுதுன்னு சொல்லி பாருங்க, டிமாண்ட் கர்வ் வந்து கூடுது சரியா. சாரி ஓகே, டிமாண்ட் கூடுது. இப்ப டிமாண்ட் கூடுனா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நான் சொன்னேன் P1 சரியா. ஒரே நேரத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் கூடுது. அப்ப டிமாண்ட் கூடக்குள்ள வந்து இப்ப பாருங்க சப்ளை என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் சரியா. சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பாருங்க சப்ளை இன்க்ரீஸ் ஆகக்குள்ள இந்த டிமாண்ட் அப்ப Q1ல இருந்து Q2 வருது வரைபடம். P ல இருந்து P2 ஆகும், Qல வந்து Q2 ஆகும் சரியா. சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா P ல இருந்து இது வந்து என்னது S1 சாரி S1 இது D1 இது இருந்தது. இந்த டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் வந்த நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா E1 ஆகும் மாறும் சரியா. சோ இந்த மாற்றங்கள் தான் ஆரம்பத்துல நடக்கும். ஆனா இது வந்து உங்களுக்கு இப்படி சும்மா கொஸ்டினா கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா ஒரு வரைபடத்தோடயே தான் கேட்பாங்க சரியா. கண்டிப்பா வரைபடத்தோடயே தான் கேட்பாங்க. நாங்க வரைபடத்தோடயே வந்து சாரி ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன குடுத்தே தான் கேட்பாங்க. அந்த நாங்க சிச்சுவேஷனோடயே வந்து செக் பண்ணி கொண்டு போவோம். அதத்தான் இப்ப இங்க கேட்டிருக்காங்க. வழங்குனர்கள் மீது அரசாங்கம் புதிய வரியை விதித்தல். வழங்குனர் மீது அரசாங்கம் புதிய வரியை விதிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து என்ன அர்த்தம் என்று சொல்லி சொன்னா, ஓகே. இந்த பாருங்க முதலாவது the government imposed a new tax on supplier. வழங்குனர் மீது டாக்ஸ விதிச்சுன்னு சொன்னா, முதலாவது வந்து இந்த சிச்சுவேஷன் தரக்குள்ள நீங்க நல்ல ஒரு மைண்ட்ல ஐடென்டிஃபை வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து சப்ளைல சேஞ்சஸ் ஆகணுமா, டிமாண்ட்ல சேஞ்சஸ் ஆகணுமான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரியா. அதாவது கேள்வியில ஏற்படுற மாற்றமா, நிரம்பல்ல ஏற்படுற மாற்றமா, அப்படி இல்லாட்டி கேள்வி நிரம்பல் ரெண்டுலயுமே ஏற்படுற மாற்றமான்னு சொல்லி. சப்ளை வரின்னு சொன்னாலே நாங்க எதுல இப்ப படிச்சோம், இவ்வளவு நேரம் வரின்னு சொன்ன விஷயம் எல்லாமே என்னது நிரம்பலை பேஸ் பண்ணி தான். அப்ப எங்களுக்கு தெரியும் நிரம்பல் கோட்ல தான் சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லி. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், அரசாங்கம் புதிய வரியை விதிக்குது. வரி விதிச்சாலே நாங்க என்ன சொன்னோம்னு சொல்லி சொன்னா நிரம்பல் கோடு என்ன நடக்கும், இடப்புறம் நகர்வடையும். நிரம்பல் கோடு என்ன நடக்கும், இடப்புறம் நகர்வடையும். அப்ப நாங்க அதை காட்டுறதுக்கு முதலாவது என்ன செஞ்சோம், வரைபடத்தை வரைஞ்சு கொள்ளணும். வரைபடத்தை வரைஞ்சு கொள்ளணும். வரைபடம் வரையும் பொழுது கேள்வி நிரம்பலும் சந்திக்கிற புள்ளியை தான் நாங்க சமநிலை விலை சமநிலை தொகைன்னு சொல்லி குறிப்போம். அதாவது இக்யூலிபிரிமியம் பிரைஸ் அண்ட் இக்யூலிபிரிமியம் குவான்டிட்டின்னு சொல்லி ஓகே. சோ அப்ப முதலாவது வந்து இதை வந்து நாங்க Pன்னு சொல்லி குறிப்போம். இது வந்து இது S, இது D, இது வந்து E, இது இங்க 0, இது P1,
விலை தொகை வந்து Q1ல இருக்கும். அப்ப சமநிலை விலை Q1ல வந்து இது P1, இது வந்து Q1. ஓகே, Q1. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இப்ப இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை யார் மேல விதிக்கிறாங்க? சப்ளையர்ஸ் மேல. சப்ளையர்ஸ்ல வந்து டேக்ஸ் இம்போஸ் ஆகுனா அப்ப என்ன நடக்கும்? நிரம்பல்ல தான் மாற்றம் ஏற்படும். அப்ப வரி விதிச்ச பிறகு என்ன நடக்கும்? நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் நகர்வடையும். நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்வடையும். அதைத்தான் அந்த ரெட் கலர் கோட்ல காட்டியிருக்கேன். அப்ப நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்வடைஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறித்த பொருளுக்கான விலை வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்க தொடங்கும். நிரம்பல் தொகையும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகரிக்க தொடங்கும். அதைத்தான் வந்து இந்த P1ல இருந்து P2ன்னு சொல்லி சொல்லுவோம். Q1ல இருந்து Q2ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த S curve வந்து என்ன நடக்கும்? Sல இருந்து STன்னு சொல்லியும் போடலாம். அப்படி இல்லாட்டி S1ன்னு சொல்லியும் போடலாம். போட்ட பிறகு இப்ப நாங்க அம்புக்குறிகளை காட்டணும். அம்புக்குறிகள் காட்டும் பொழுது பாருங்க, இப்ப நிரம்பல் உட்புறம் தான் நகர்வடைஞ்சிருக்கு. அப்ப அம்புக்குறி வந்து உட்புறம் நோக்கி நகர்வடையும். இப்ப விலை வந்து என்ன நடக்குது? அதிகரிச்சிருக்கு. பிரைஸ் வந்து என்ன நடந்திருக்கு? P1ல இருந்து P2வா வந்து கூடி இருக்கு. P1ல இருந்து P2வா கூடி இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டி என்ன நடக்குது? Q1ல இருந்து Q2வாக குறைஞ்சி இருக்குது. சரியா? சோ இதத்தான் வந்து இங்க தெளிவா இந்த வரைபடத்துல வந்து நாங்க குறிப்பிட்டு காட்டணும். ஓகேயா? அப்ப நியூ இக்விலிபிரியம். அப்ப புதிய சமநிலை விலை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா E-ல இருந்து E1. இதுதான் புதிய சமநிலை விலை. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப ப்ரஷ் எடுத்து காட்டி ஓகே இந்த yellow கலர்ல காட்டினா இதுதான் பழைய சமநிலை விலை. இந்த yellow கலர்ல இருக்குது. புதிய சமநிலை விலை இந்த E1. ஓகே, சோ இதுதான் அந்த வரைபடம். இப்ப இந்த வரைபடத்தை நீங்க இங்க வரைஞ்ச உடனே வந்து நீங்க இங்க முதலாவதா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும்? இக்விலிபிரியம் பிரைஸ் வந்து P-ல இருந்து P1ஆக அதிகரிக்குது. விலை வந்து P-ல இருந்து என்ன நடக்குது? P1லிருந்து P2ஆக புதிய நீங்க சமநிலை விலை அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா அடுத்த விஷயம் இக்விலிபிரியம் குவான்டிட்டி. சமநிலை தொகையில என்ன மாற்றம் நடைபெறுதுன்னு சொல்லி சொன்னா Q1ல இருந்து Q2ஆக சமநிலை தொகை குறைவடைகின்றது. அப்படி இல்லாட்டி சமநிலை தொகை குறைவடையுதுன்னு சொல்லி காட்டுங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து இப்ப எதுல நான் மாற்றம்னு சொல்லி சொன்னேன்? கேள்வி கோட்ல வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. கேள்வியில வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாதுன்னு ஒரு பாயிண்டையும் சொல்லணும். அடுத்தது நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா சப்ளை நிரம்பல்ல வந்து சப்ளை கவுதா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அரசாங்கம் வரி விதிப்பதன் ஊடாக வழங்குனர் மீது நிரம்பல்ல தான் மாற்றம் ஏற்படுது. ஆகவே நிரம்பல் கோடு S-ல இருந்து S1ஆக உட்புறம் நோக்கி அப்படி இல்லாட்டி இடப்புறம் நோக்கி குறைவடையுதுன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகே, இதுதான் அப்ப அந்த முதலாவதுக்கான வரைபடத்துக்கான விளக்கம். இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாலே 10 மார்க்ஸ் சொல்லிட்டா எடுக்கலாம். இதை விட இங்க வேற எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. மெயினா வரைபடத்துக்கு 2 மார்க்ஸ், சமநிலை விலைக்கு ஒரு 2 மார்க்ஸ், சமநிலை தொகைக்கு 2 மார்க்ஸ், அடுத்தது டிமாண்ட் கர்வ் பத்தி டிமாண்ட் சப்ளை கர்வ் பத்தி சொல்லுங்க 10 மார்க்ஸ். ஓகே, அடுத்தது ஓகே. இப்ப அடுத்த விஷயம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க சந்தையில் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்தல். இப்ப மார்க்கெட்ல வந்து கன்சியூமர் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கன்சியூமர் இந்த மார்க்கெட்னு சொல்லி சொன்னா நுகர்வோர் வந்து எதோட தொடர்பு பட்டவங்கன்னு சொன்னா டிமாண்டோட தொடர்பு பட்டவங்க, கேள்வியோட தொடர்பு பட்டவங்க. சப்ளையர்ஸ் வழங்குனர்கள் வந்து எதோட தொடர்பு பட்டவங்க? அவங்க வந்து நிரம்பலோட தொடர்பு பட்டவங்க. அப்ப இங்க கேள்வியோட தொடர்பு பட்டவங்க தானே நுகர்வோர். அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் இங்க வந்து எதுல அப்ப மாற்றம் ஏற்படும்? கேள்வியில தான் மாற்றம் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க என்ன முதல்ல மாதிரி சந்தை சமநிலை விலை சமநிலை தொகையில வந்து பிரைஸையும் குவான்டிட்டியை வந்து நாங்க டிசைட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, சோ இது வந்து P, இது வந்து நிரம்பல் கோடு S, இது கேள்வி கோடு D, டிமாண்ட் கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். இது Q குவான்டிட்டி, இதை வந்து நாங்க Q1ன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து சந்திக்கிற மூலையில 0, இது வந்து P
1ன்னு சொல்லுவோம். சமநிலை விலை தான் இங்க நான் சொல்லி இருக்கிற இந்த E. இப்ப நாங்க பார்த்தோம் இங்க வந்து யாரு இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கன்சியூமர் இன் த மார்க்கெட். அதாவது வந்து சந்தையில வந்து நுகர்வோருண்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. சந்தையில் நுகர்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து பொருட்களுக்கான கேள்வி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். குட்ஸுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். குட்ஸுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா அப்ப இங்க டிமாண்ட் கர்வ் என்ன நடக்கும்னு சொன்னா டில இருந்து D1 ஆக ரைட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அதாவது வெளிப்புறம் நோக்கி நகர்வடையும்னு சொல்லலாம். டிமாண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கும்? வெளிப்புறம் நோக்கி நகர்வடையும். டிமாண்ட் கர்வ் இப்படி வெளிப்புறம் நோக்கி நகர்வடையக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா விலையில வந்து ஒரு அதிகரிப்பு, சமநிலை விலை அதிகரிக்கும். அத்தோட சமநிலை தொகையும் வந்து அதிகரிக்கும். அதிகரிச்ச பிறகு புதிய சமநிலை விலையாக வந்து இங்க சமநிலை புள்ளியாக E1 சமநிலை புள்ளி. இந்த டிமாண்ட் கர்வ் வந்து Dல இருந்து D1 ஆக ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகும். இந்த குவான்டிட்டி வந்து Q1ல இருந்து Q2 ஆக இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிரைஸும் வந்து P1ல இருந்து P2 ஆக இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள இந்த அம்புக்குறிகள் வந்து பாருங்க எல்லாமே வந்து வெளிப்புறம் நோக்கியதா இருக்கும். ஓகே, இதுகள் தான் இங்க நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இவ்வளவு தான் இங்க குறிக்கணும். வேணா பாருங்க இப்ப இதையும் நான் அம்புக்குறியில குறிச்சேன் இந்த உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு பாருங்க பிரஷ்ல காட்டேன் புள்ளிகள். ஓகே, இந்த இது வந்து முதலாவது வந்து டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் சந்திக்கிற புள்ளி. இது அப்ப அது பழைய சமநிலை விலை. இந்த புதிய சமநிலை விலை டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் சந்திக்கிற புள்ளி. சோ இதுதான் இங்க. அப்ப இங்கேயும் திரும்ப என்ன விளக்கம் எழுதணும்? சந்தையில நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரிச்சா அப்ப நாங்க முதலாவது என்ன சொல்லணும்னு சொன்னா நீங்க முதலாவதே சொல்லுங்க சப்ளை கர்வ்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அதாவது வந்து நிரம்பலில் எவ்விதமான தாக்கமும் ஏற்படாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லணும் டிமாண்ட் கர்வ். இது வந்து அதாவது நுகர்வோர் எண்ணிக்கை என்பது கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்துவது. ஆகவே நுகர்வோருடைய எண்ணிக்கை அதிகரிப்பானது கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி கேள்வி கோடானது Dல இருந்து D1 ஆக நோக்கி நகரும் கூட நாங்க சொல்ல முடியும். அடுத்தது சொல்லணும் ஆகவே புதிய சமநிலை விலை வந்து P-லிருந்து P1 ஆக அதிகரிக்கும். புதிய சமநிலை தொகை Q-லிருந்து Q1 ஆக அதிகரிக்கும் சொல்லி அந்த கொஸ்டினை முடிக்கலாம். ஓகேயா? ஓகே, அப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். ஓகே, நுகர்வோருட வருமானம் குறைவடைதல். நுகர்வோருட வருமானம் குறைவடைஞ்சா அப்ப நுகர்வோருட வருமானம் எதை பேஸ் பண்ணி இருக்குது? இந்த பொருட்களுக்கான கேள்வியை பேஸ் பண்ணி. அப்ப இங்க கேள்வியில மாற்றமா நிரம்பல்ல மாற்றமானா கேள்வியில் தான் மாற்றம். டிக்ரீஸ் த கன்சியூமர் இன்கம். அப்ப கன்சியூமர் இன்கம் குறைஞ்சா சாதாரணமா யோசிங்க ஒரு நுகர்வோட வருமானம் குறைவடைகின்ற சந்தர்ப்பத்துல வந்து அந்த பொருட்களுக்கான கேள்வி என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைய தொடங்கும். பொருட்களுக்கான கேள்வியின் அளவு வந்து குறைவடைய தொடங்கும். அப்ப இந்த நுகர்வோரின் வருமானம் என்பது கன்சியூமர் இன்கம் வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னு சொன்னா டிமாண்ட் கர்வை தான் பேஸ் பண்ணுது. அப்ப டிமாண்ட் கர்வ்ல தான் இங்க மாற்றம் நடக்குது. சப்ளை கர்வ்ல எந்த விதமான மாற்றமும் நடக்காது. அப்ப நாங்க இங்க எகெயின் திரும்ப என்ன செய்யறோம்னு சொன்னா அதை வரைபட ரீதியா வந்து விளக்குவோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த டிமாண்ட் கர்வ், சப்ளை கர்வ், டிமாண்ட் கர்வ். இது அந்த சப்ளை கர்வும் டிமாண்ட் கர்வும் சந்திக்கிற புள்ளியத்தான் ஈக்விலிபிரியம். இது பிரைஸ். இது வந்து எங்கட P1. இது வந்து 0. இது வந்து Q1. இது வந்து குவான்டிட்டி Q. ஓகே, சோ அப்ப இங்க வந்து நுகர்வோருண்ட வருமானம் குறைவடையுது. நுகர்வோருண்ட வருமானம் குறைவடைஞ்சா நாங்க என்ன படிச்சோம்? டிமாண்ட் கர்வ் வந்து அதாவது கேள்வியில தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப கேள்வி என்ன நடக்கும்? குறைவடைய தொடங்கும். கேள்வி குறைவடைய தொடங்கி கேள்வி கோடு வந்து என்ன நடக்கும்னா இடப்புறம் நகர்வடையும். கேள்வி கோடு இடப்புறம் நகர்வடையும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? P1ல இருந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா P2 ஆக குறையும். Q1ல இருந்து
Q2 ஆக கேள்வி குறையும். புதிய சமநிலை விலை வந்து T2 T1 சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அப்ப அந்த புதிய சமநிலை விலையை நாங்க வரைபடத்துல இந்த பிரஷ்ல வந்து நாங்க பார்ப்போம். குறிச்சு காட்ட சொன்னா இந்த இதுதான் புதிய சமநிலை விலை. இது வந்து என்னது? பழைய சமநிலை விலை. ஓகே, இப்ப நாங்க இதுக்கு அம்புக்குறிகள் வரையணும். அப்ப அம்புக்குறி வரையும் பொழுது விலை என்ன நடக்குது? நிரம்பல் கேள்வி கோடு வந்து உட்புறம் நகர்ந்தா விலை வந்து குறைவடைய தொடங்கும். குவான்டிட்டி கேள்வி தொகை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைவடைய தொடங்கும். கேள்வி தொகையும் வந்து என்ன நடக்கும்? குறைவடைய தொடங்கும். கேள்வி கோடு என்ன நடக்கும்? உட்புறம் நகர்வடையும். அப்ப இதுதான் Dல இருந்து D1 சொல்லி சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் அதுக்கான விஷயம். அப்ப இங்கேயும் நீங்க வரைபடம் வரைஞ்ச பிறகு சொல்லணும் என்னதுன்னா, அப்ப இங்க முதலாவது சொல்லணும் என்னது? இது வந்து நிரம்பல்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. சப்ளை கர்வ்ல நோ சேஞ்சஸ். நிரம்பல்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. டிமாண்ட் கர்வ், அதாவது கேள்வியில தான் மாற்றம் ஏற்படும். நுகர்வோரின் வருமானம் என்பது கேள்வியை சார்ந்து இருக்கின்றது. அப்ப நுகர்வோரின் வருமானம், அதாவது நுகர்வோரின் வருமானம் குறைவானது வந்து கேள்விக்கோடை வந்து D-இலிருந்து D1 ஆக இடப்புறம் நோக்கி நகர்த்தும். ஆகவே புதிய சமநிலை விலை P-இலிருந்து P1 P2 ஆக குறைவடையும். புதிய சமநிலை தொகை Q-இலிருந்து இது Q-இலிருந்து Q2, இது Q2ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? Q2. அப்ப புதிய ஆகவே இப்ப நீங்க வேணா போடலாம். ஆகவே வந்து இந்த மாற்றம் காரணமாக புதிய சமநிலை விலை Q2, புதிய சமநிலை தொகை P2ன்னு சொல்லி நீங்க குறிச்சு காட்டலாம். ஓகே, சோ இங்க எல்லாம் நீங்க அம்புக்குறி போட்டு இதெல்லாம் இப்ப நான் இங்க ஈன்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்க இங்கிலீஷ்ல போடக்குள்ள இங்க போடுங்க ஈக்குவிலிபிரியம், இது நியூ ஈக்குவிலிபிரியம், இது வந்து எஸ்னா சப்ளை கர்வ், டிமாண்ட் கர்வ், அப்படியெல்லாம் கூட குறிச்சு காட்டலாம். எல்லாரும் இப்போ ஒரே மாதிரி அசைன்மெண்ட் செய்யவும் இயலாது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வாங்க. நீங்க இங்க ஒரு அட்டவணை போட்டு காட்டுங்க. P1ல இருந்து P2க்கு அம்புக்குறி போகுது. D1ல இருந்து D2க்குன்னு சொல்லி எல்லாம் அம்புக்குறி எல்லாம் போட்டு எல்லாம் தெளிவா காட்டுங்க. நீங்க புதுசா வரைகிற கோடை வந்து ஒரு கலர்ல வந்து காட்டலாம். இப்போ பிளாக் கலர்ல, ப்ளூ கலர்லயோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கலர்லயோ வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம் காட்டுங்க. ஓகேயா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூலப்பொருட்களின் விலைகள் குறைவடைதல், டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். நாங்க இவ்வளவு நேரம் படிச்சோம். மூலப்பொருள் வந்து எதுல தாக்கம் செலுத்துது? நிரம்பல்ல. அப்ப அங்க நிரம்பல்ல தான் என்ன நடக்கும்னு சொன்னா சேஞ்சஸ் ஆகும். மூலப்பொருட்களின் விலை குறைவடைஞ்சா உற்பத்தியாளர்கள் அல்லது வழங்குனர்கள் வந்து நிரம்பலின் அளவை என்ன செய்வான்னு சொன்னா அதிகரிப்பாங்க. அப்ப நிரம்பல் அளவு கூடும். கேள்வியில எந்த மாற்றமும் ஏற்படுமா? கேள்வியில எதுவித மாற்றமுமே ஏற்படாது. ஓகே, அப்ப பாருங்க, நாங்க வரைபடம் வரையும் பொழுதும் ஓகே, வரைபடம் ஓகே, இது வந்து சப்ளை, இது டிமாண்ட், இது வந்து E, இது வந்து P, இங்க Q, சாரி 0, இது வந்து P1, இது Q1, இந்த கர்வ் வந்து Q. ஸோ இப்போ இங்க வந்து என்னது? இன்புட் என்ற பிரைஸ் எல்லாமே குறைய தொடரும். டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். மூலப்பொருட்களுக்கான விலை குறைவடைது. மூலப்பொருட்களுக்கான விலை என்பது நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நிரம்பல் என்ற அளவு என்ன செய்வாங்க? அதிகரிப்பாங்க. நிரம்பல் என்ற அளவு அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா விலை குறைவடைந்து தொகை அளவு என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். ஆகவே வந்து இப்ப இங்க E வந்து புதிய சமநிலை விலை தொகையை சந்திக்கிற புள்ளியா E1 பிரைஸ் வந்து P2 குறைவடைய தொடங்கும். குவான்டிட்டி வந்து Q2 வந்து அதிகரிக்க தொடங்கும். கர்வ் வந்து S1 வந்து வலப்புறம் நோக்கி நகரும் சப்ளை கர்வ். இப்ப அம்புக்குறிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது சப்ளை கர்வ், இந்த Q1ல இருந்து Q2 ஆக அப்புறம் பிரைஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா குறைவடைய தொடங்குது. ஓகே, சோ அப்ப நாங்க இதுல வந்து என்ன பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த பாருங்க, பழைய சமநிலை விலை சமநிலை தொகை சந்திக்கிற புள்ளி தான் இது. புதிய சமநிலை விலை சமநிலை தொகை சந்திக்கிற புள்ளி தான்
இது. இவ்வளவு தான் இதுல விஷயம் இருக்கு. அப்ப இதுலயும் நீங்க சொல்லிறணும். டிமாண்ட் கர்வ்ல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நிரம்பல் தொகையில தான் மாற்றம் இருக்கு. நிரம்பல் கர்வ்ல ஏன் மாற்றம் வருது? காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல்னு சொல்றது நிரம்பல்ல தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப இங்க டிக்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்னா என்ன நடக்கும்னா, நிரம்பல் கோடு வந்து வலப்புறம் நோக்கி நகர்வடையும் S1 லிருந்து S1 ஆக. அப்புறம் நீங்க இங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, சமநிலை விலை என்ன நடக்குதுன்னு சொன்னா, சமநிலை விலை வந்து குறைவடைய தொடங்கும். இங்க வந்து அம்புக்குறி நான் காட்டி இல்ல. இந்த பாருங்க, எல்லாத்துலயும் அம்புக்குறி இருக்கு. நான் இதுல காட்டி இல்ல. இங்க மட்டும் தான் கொடுத்திருக்கேன். அப்ப சமநிலை விலை என்ன நடக்கும்? குறைய தொடங்கும். சமநிலை தொகை வந்து அதிகரிக்க தொடங்கும். இவ்வளவே தான் இந்த 11வது அசைன்மென்ட்ல சொல்லக்கூடிய டிஸ்கஷன் பாயிண்ட். கண்டிப்பா இதுகள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்க்கு வரும். இந்த ரெக்கார்டிங் ஃபைனல் எக்ஸாம்க்கு உங்களுக்கு தேவைப்படும். கிளியரா? ஓகே. நாங்க அடுத்த அசைன்மென்ட் டிஸ்கஷன்ல சந்திப்போம்.